வாழ்க வளமுடன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அம்மா ஃபேமிலிங்க. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நான் லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு 3 விஷயம் சொல்லுவேன். அந்த 3 விஷயம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த வீடியோ என்னன்னா பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் ஸ்டார்டிங்லேயே நான் போன மாதமே டிசைட் பண்ணது என்னன்னா, நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் குறைக்கணும் அப்படின்னா, நான் வந்து ரொம்பலாம் வெயிட் இல்லை. என் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வீட்டில் தான் இருக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து என்னன்னா, அந்த பழைய ட்ரெஸ்லாம் வந்துட்டு என்ன சேர மாட்டேங்குது. ஸோ அதனால சரி நம்ம கொஞ்சம் வெயிட் குறைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் நான் போன மாதம் எண்டிங்கில் இருந்தேன். சரி அடுத்த மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். அடுத்த மாதமும் குறைஞ்சிருச்சு, அப்புறம் குறைஞ்சிருச்சு. ஸோ என்னன்னா நான் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கிறேன். நான் இப்போ அரௌண்ட் ஒரு 68 கிட்ட இருக்கிறேன். அதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு 50 கிட்ட கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சி நான் எங்கள் அம்மா கிட்டே டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ நான் அதான் இப்போ பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அதை உடனே பண்ணி அதை வந்து என்ன ப்ரொக்ராஸ்டிகேட் பண்ணக்கூடாது. ஸோ தள்ளி போடக்கூடாது. எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னா அதை ஒன்ஸ் பண்ணலே பண்ணிடணும். நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கே அப்படி தான் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு வெயிட் குறைக்கான ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ நான் நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் அதை கன்வே பண்ணுறேன். நேற்றே நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ இந்த டே 1 இது வந்து டே 2 இன்னைக்கு. ஸோ வந்துட்டு என்னன்னா நான் வெயிட் குறைக்க போகிறேன். ஸோ 68 நான் 50 மாற போகிறேன். இது வந்து என்ன 30 டே சேலஞ்சா 2 மந்த் சேலஞ்ச் அப்படிலாம் கிடையாது. அது வந்து எப்போ குறையிடும் அப்போ குறையிடும். ஏன்னா நம்ம வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு என்னன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம், ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்போம். சில டைம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வீட்டில் இருக்க முடியாது. ஸோ ஒரு எமர்ஜென்சினா வெளியே போயிடும். ஸோ அந்த டைம் நம்மளால பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம அதை கணக்கு எடுத்துக்க முடியாது 30 டே சேலஞ்சுக்கு. ஸோ இது எப்போ குறைக்கும் அப்போ குறையிடும். பொறுமையாக குறைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் அந்த மாதிரி சேலஞ்செலாம் எதுவுமே எடுத்துக்கல. ஸோ நம்ம வெயிட் குறைக்கணும் அப்படின்னா மேஜராக நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயமே ஒர்க் அவுட் தான். ஒர்க் அவுட் பண்ணாமல் வெயிட் குறைக்கிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் தான் நம்ம பாடியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாமே வந்துட்டு என்னன்னா பர்ன் ஆகும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணாமல் வெயிட் குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மேபி ரொம்ப டைம் கூட எடுக்கலாம். ஸோ மேஜராக நம்மளுக்கு வந்துட்டு என்னன்னா ஒர்க் அவுட் தான். வெயிட் குறைக்கிறோம், வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே ஒர்க் அவுட் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். நிறைய பேர் ஜிம் போவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் நிறைய விதமான இன்வால்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இன்வால்வ் ஆகுறாங்க வெயிட் குறைக்கிறதுக்கு. ட்ரிங்க்லாம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஏன்னா அந்த மாதிரிலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு ட்ரிங்க் குடிச்சு நம்ம வெயிட் லாஸ் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி மார்க். நிறைய ட்ரிங்க் போடுறாங்க யூடியூப்லாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு பழமொழி உண்டு, பழைய காலத்தில் ஒரு பழமொழி உண்டு. என்னன்னா கொளுத்தவனுக்கு கொள்ளு இளைச்சவனுக்கு எள்ளு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இந்த பழமொழி தான். ஸோ இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு. ஸோ அந்த கொள்ளு அந்த காணுன்னு சொல்லுவாங்க. சில டைம்ஸ் சில இடத்துல வந்துட்டுன்னா கொள்ளுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதை வந்து நம்ம பொடி பண்ணி அதை சாப்பிடுவாங்க. அது மேபி ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அது நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த கொள்ளு அந்த இதை வாங்கிட்டு கடையில் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். ஸோ அதை வாங்கி நம்ம பொடி பண்ணி சாதத்தோடையோ இதோடய சாப்பிடலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிடலாம். அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். மற்றபடி ஒரு ட்ரிங்க் குடிக்கும், ஒன் டே நைட்டில் குடிக்கிறோம், அது ஒரு லாஸ் ஆகுது, அதெல்லாம் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஸோ நான் என்ன பண்ணலாம் நினைக்கிறேன் அப்படின்னா, மேஜராக நம்ம வந்துட்டு என்ன ஆயில் ஐட்டம்ஸ் எடுக்கவே கூடாது. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா ஆயில் ஐட்டம்ஸை அப்படியே ஒதுக்கி வச்சிடணும். ஆயில் ஐட்டம்ஸை எடுக்கவே கூடாது. நம்ம இன்னைக்காச்சும் ஒரு நாள் இல்லை 2 நாள் ஆசைப்பட்டேன். நான் அதை கூட வேணாம் தான் நான் சொல்வேன். ஏன்னா முன்னால எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூஞ்சில் வந்துட்டு ரொம்ப பருவாக இருக்கும். ஸ்கூல் படிக்கிற டைம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ரொம்ப இருக்கும், எனக்கு இங்கெல்லாம் ரொம்ப இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்துட்டு நான் நிறைய ஆயில் ஐட்டம்ஸ் பொட்டேட்டோ சிப்ஸ்லாம் எனக்கு உயிர், யாருதாங்க அது பிடிக்காது. அதனால் அதில் பொட்டேட்டோ சிப்ஸ் நிறைய சாப்பிடுவேன், ஆயில் ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துப்பேன். அதனால் எனக்கு இங்கெல்லாம் வந்துட்டு என்ன ரொம்ப பருவாக இருக்கும். அதனால் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஆஃப்டர் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப பார்க்கவே ரொம்ப கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதனால் வந்துட்டு நான் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணேன். அவங்க வந்துட்டு ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணாங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இப்போவுமே நான் ஆயில் ஃபுட் சாப்பிட தான் செய்கிறேன். சாப்பிட மாட்டேலாம் சொல்ல, சாப்பிட தான் செய்கிறேன். இருந்தாலும் அதை அப்படியே ஒதுக்க முடியல. எனக்கு அந்த ஒரு ஃபுட் ஹேபிட்லேருந்து அந்த இதை அப்படியே ஒதுக்க முடியல. பட் இருந்தாலுமே வந்துட்டு ரொம்ப எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு லாஸ்ட் 2 to 3 months ரொம்ப எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ரொம்ப வெயிட் போட்ட மாதிரி ஆகிட்டு, ஏன்னா ட்ரெஸ்லாம் எதுவுமே சேராமல் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வெயிட்டை குறைக்கிறோம்டா அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் வைபோடு நான் இருக்கேன். ஸோ போன மாதம் நான் பிளான் பண்ணிட்டேன், சரி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் நேற்று ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது என்னோட டே 2. என்னன்னா ஒன்றும் கிடையாது. நம்ம டே டு லைஃப்பில் நம்ம சாப்பிட்ற சில விஷயங்கள் நம்ம குறைச்சாலே நம்ம வந்துட்டு பேலன்ஸ்டாக இருக்கலாம். வெயிட் அவ்வளோதான். டயட்டில் இருக்கணும், அந்த மாதிரி சாப்பாடு தான் சாப்பிடணும், அப்படி இப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜிம் போகணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம டெய்லியும் சாப்பிட்ற சாப்பாடை வந்துட்டு கரெக்டாக பேலன்ஸ்டாக இருந்தோம்னா நம்ம வெயிட்டும் பேலன்ஸ்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஸோ வந்து அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பாருங்கள். ஸோ நான் டெய்லியுமே வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். வெயிட் லாஸ் இந்த பிளான் பற்றி நான் டெய்லியுமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இது எத்தனை நாள் நான் குறைக்க போகிறேன் அப்படின்னு கிடையாது. நான் எப்பவுமே காலை எந்திரிச்சு நான் வெயிட் பார்த்துருவேன். ஸோ இன்றைக்கி நான் காலை எந்திரிச்சு வெயிட் பார்த்து நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் அரௌண்ட் 67 கிட்டே இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா தினமும் காலை எந்திரிச்சோடனே நான் வெயிட் செக் பண்ணிடுவேன். ஸோ அதே மாதிரி பார்க்கலாம் எத்தனை நாள் வந்துட்டு ஆகுது வெயிட் குறைக்கிறேன். 50 கிட்ட கொண்டு வரதுக்கு ஒரு 50 to 51 நாளுமே ஓகே. நான் அரௌண்ட் அந்த 50 கிட்ட வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ நான் ரொம்பலாம் ஒன்றும் குண்டால, நான் இந்த ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். நான் ரொம்பலாம் ஒன்றும் குண்டால ஓகே தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கலாமே அப்படின்னு அம்மா சொன்னாங்க. சரி நானும் அதை பற்றி யோசிச்சு சரி ஓகேன்னு இருந்துச்சு. அதனால் வந்துட்டு நானும் ஓகேன்னு இந்த பிளான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ டெய்லி சாப்பாடில் பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்புறம் ஆயில் ஃபுட்ஸ் இருக்கக்கூடாது. முக்கியமான விஷயம் என்னதுன்னா தண்ணி. அதுதான் மெயினான விஷயம். அது இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். வெயிட் குறைக்கிறதுக்கு 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொதல் விஷயம் டு அவாய்ட் ஆயில் ஃபுட். ஆயில் ஐட்டம்ஸை எடுக்கவே எடுக்காதீங்க. அது வெயிட் குறைக்கணும்னு இல்லை, அதுக்கு மட்டும் இல்லை. நீங்கள் ஆயில் ஐட்டம்ஸ் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோதுக்கு உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபேஸ் வந்துட்டு உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். ஏன்னா இந்த பிம்பிள்ஸ்லாம் அதனால தான் வரதே. நான் மேக்ஸிமம் ஆயில் ஐட்டம்ஸ், பால் இது ரெண்டுமே அவாய்ட் பண்ணிடுவேன். பாலுமே அவ்வளோவா நான் எடுத்துக்க மாட்டேன். ஸோ பாலும் ஆயில் ஐட்டம்ஸும் அவாய்ட் பண்ணிடுங்க. வெயிட் குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, பிம்பிள்ஸ் வராமல் சாப்பிடுங்க. எவ்வளோ ஆசை இருக்கும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணிடுங்க, ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அந்த கலோரிஸ்லாம் பர்ன் ஆயிடும். ஸோ சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அதுக்கு சாப்பிடாமே இருக்கணும் லைஃப் வாங்க. ஒரு லைஃப் நல்லா சாப்பிட்டு வளர்றது தானுங்க. அதனால சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. எவ்வளவோ இருக்குது ஹெல்த்தியாக. நம்ம அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கோம். நம்மளுக்கு கண்ணுக்கு படுறது பீஸா, பர்கர், KFC சிக்கன் இந்த மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு படுறது. ஆனால் அதில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது. பீஸாலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா நான் பீஸாவே சாப்பிடவே மாட்டேன். இப்போ வரைக்கும் நான் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. என் வீட்டிலே வாங்கிக்க மாட்டேன். நானும் அதை ஆசைப்பட்டு கேட்கவே மாட்டேன்.
அதனால் வந்துட்டு ஆக்சுவலி மைதாவே வந்துட்டு உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட பாருங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருமே ஹெல்த்தியாக சாப்பிட்றது கிடையாது. பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கே தெரியும் அவங்க எப்படி, அதனால அவங்க இந்த வயசு வரைக்குமே அவங்க இப்படி இருக்கிறாங்க. என் தாத்தா பாட்டிக்கெல்லாம் ரொம்ப ஏஜ் இப்போ வரைக்கும் அவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்காங்க. காரணம் அவங்க சாப்பிட்ட சாப்பாடு அப்படி. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கேள்விக்குறி. எத்தனை வருஷம் நம்ம இருப்போங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதனால் நல்ல ஹெல்த்தியாக எப்போவே சாப்பிடுங்க. சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் அவங்களுக்கு எப்பவுமே நீங்கள் சாப்பாடு கொடுத்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுத்து வாழுங்க. சும்மா கண்டதுக்கெல்லாம் கொடுக்காது, ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுங்க. அவ்வளோதான். ஸோ வந்துட்டு மேஜராக ஆயில் ஐட்டம்ஸ், பால் ஐட்டம்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்துட்டு என்னன்னா நல்ல தண்ணி குடிங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி போதுமானது. ஏன்னா நான் வந்துட்டு 3 லிட்டர் குடிப்பேன். 3 லிட்டர் தண்ணி வந்துட்டு நான் வந்து டாக்டர் வந்துட்டு கன்சல்ட் பண்ணும்போது அவங்க இதுதான் சொன்னாங்க, தினமும் நல்ல தண்ணி குடிங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த பருவம் இதெல்லாம் எல்லாமே கண்ட்ரோலாக இருக்கும். தண்ணி குடிச்சாலே பாதி ப்ராப்ளம் நம்ம உடம்புல இருந்து போயிடும், பாதி ப்ராப்ளம் வராது பேசிக்காக. ஸோ நிறைய தண்ணி இன்டேக் பண்ணுங்க, நிறைய தண்ணி. நாங்கள் எடுத்தால் தான் தண்ணி குடிக்கணும்லாம் இல்லை, நாங்கள் எடுக்கும் போது தான் ஒரு கிளாஸ் குடிப்போம், 2 கிளாஸ் குடிப்போம், அவ்வளோதான். 100 ml 200 ml இவ்வளோ தான் இருக்கும். நல்ல தண்ணி குடிங்க. 3 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் பர் டே வாட்டர் வந்துட்டு ரொம்ப நல்லது, உடம்புக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ நல்ல தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து 2வது. 3வது வந்துட்டு என்னன்னா ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க. ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க. வயிறு பசிக்குது அதனால நான் அந்த முறுக்கு சாப்பிட்டேன், வயிறு பசிக்குது அதனால நான் ஆயில் சிப்ஸ் சாப்பிட்டேன், அப்போ தான் வயிறு முட்டும் கிடையாது. ஹெல்த் மிக்ஸ் குடிங்க. வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, கேரட் சாப்பிடுங்க. வயிறு பசிக்குதா மோஸ்ட்லி கேரட் சாப்பிடுங்க போதும். ரேபிட் மாதிரி கேரட்டை தின்னுட்டே இருங்க. கண்ணுக்கும் நல்லது, நல்லா வந்துட்டு ஒரு கலர் கொடுக்கும் நம்ம உடம்புக்கு. கேரட் சாப்பிடுங்க. கேரட் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பேசிக்காக ரொம்ப நல்லது. நீங்கள் எந்த ஒரு இதுவுமே நீங்கள் வந்துட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க இதை தான் சொல்லுவாங்க, கேரட் சாப்பிடுங்க. கேரட் ஆரஞ்சு, மெயினாக கேரட் ஆரஞ்சு தான். நம்ம டோனை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதே ஆரஞ்சு தான். ஸோ அதனால் கேரட் சாப்பிடுங்க. எவ்வளோ வயிறு பசிச்சாலும் கேரட் சாப்பிடுங்க போதும். ஏன்னா அது நல்லது. இல்லை ஹெல்த் மிக்ஸ் குடிங்க, அவ்வளோதான். ஹெல்த் மிக்ஸ் வந்து தி பெஸ்ட் ஹெல்த் மிக்ஸ். ஹெல்த் மிக்ஸ் குடிங்க. மற்றபடி வயிறு பசிக்குது நான் அதனால வந்துட்டு ஆயில் ஐட்டம் சாப்பிட்றேன், அதனால நான் சாப்பிட்றேன் கிடையாது. வயிறு பசிச்சா கேரட் இவ்வளோ கேரட் சாப்பிடணும் சாப்பிடுங்க. அவ்வளோ. ஏன்னா அது ரொம்ப ரேட்லாம் கிடையாது, கம்மி தான். ஸோ கேரட் வாங்கி சாப்பிடுங்க, அவ்வளோதான். இந்த 3 விஷயத்தையுமே நீங்கள் பண்ணாலே ஓகேவா தான் இருக்கும் நம்ம. ஸோ அதனால் நான் வந்துட்டு நான் வெயிட் லாஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் கால் எடுத்து வச்சிருக்கேன். பார்ப்போம் அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு வெயிட் வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கலாம். எல்லாமே நான் அப்கமிங் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் எந்த மாதிரி சாப்பிடணும், ஸோ எந்த மாதிரி டயட்டில் இருக்கணும், என்ன டயட்டே இல்லாத நம்ம நோக்கம், டயட்டில் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறதா இது. ஆனால் அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பாருங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் சும்மா சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். இந்த எல்லா வீடியோ நான் போடுற டெய்லி போடுற வீடியோ நீங்கள் பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஏதோ ஒரு உலகத்தில் எல்லா இடத்துலையுமே நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும், ரொம்ப வெயிட்டாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இன்னைக்கு ஆரம்பிங்க. நாளைக்கு சொல்லுங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் டுடே. ஸோ யாரெல்லாம் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் டுடே. அவ்வளோதான். நாளைக்கு பண்ணுறேன், நாளைக்கு வச்சு பண்ணிடுவேன். இன்னைக்கு பண்ணுங்க. வெயிட் குறைக்கணும்னா இன்னைக்கு பண்ணிருங்க, அவ்வளோதான். வெயிட் குறைக்கணும்லாம் கிடையாது. எந்த விஷயம்னாலுமே நம்ம தள்ளி போட்டுட்டே தான் போகும். படிப்புலையும் சரி, எல்லாத்துலேயுமே சரி. பண்ணணும்னா உடனே பண்ணிடுங்க. அந்த மாதிரி பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் உடனே பண்ணிடுங்க, தள்ளி போடாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ வந்துட்டு அப்கமிங் வீடியோஸை பாருங்கள். ஸோ என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நன்றி.